வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நாம எதை தொட்டாலும், எதை செய்ய ஆரம்பிச்சாலும், நம்ம கூட போட்டி போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்கப்பா. நாம எதை பண்ணாலும் உருப்படியா பண்ண முடியல. எல்லாத்துலயுமே போட்டி தான். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அதுலயும் போட்டி, படிக்க போனா அதுலயும் போட்டி. இப்படி எதை பண்ணாலும் நம்ம கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம கூட போட்டி போட வந்துடுறாங்களே அப்படின்னு நீங்களா உங்க வாழ்க்கையை நினைச்சு நொந்து போய் உட்கார்ந்துருக்காதீங்க. உண்மையில ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வாழ்க்கையில அதிகமா ஓடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்கவே இருக்காதுங்க. யோசிச்சு பாருங்க, அதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? போட்டி போட்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள உருவாகுங்க. இங்க உங்களோட கவனம் எல்லாமே எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை நோக்கியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி பாருங்களேன். எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் தீர்வுகளையும் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையே மாறும். ஸோ கொஞ்சமா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாம எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தை தீர்வுகள் பக்கம் திசை திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா சொல்றேன், எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே பிரச்சனைன்னு சொல்லி எங்கேயும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இங்க நீங்க யார மாதிரியும் ஆகணும் அப்படின்னு தயவு செஞ்சு கனவு காணாதீங்க. ஸோ நான் அவங்கள மாதிரி ஆகணும், என் பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்காங்க, என் ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க இப்படின்னு ஒவ்வொருத்தர் மாதிரியும் நாம ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நாம எதுக்குங்க இந்த உலகத்துல பிறக்கணும்? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தனித்தனியா தான் கைரேகை இருக்கு. ஸோ எல்லா மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நாம அடுத்தவங்க மாதிரி மாறணும், இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறது எந்த விதத்துல நியாயம்? யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு மேல சொல்றேன், அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும்னு உங்க வாழ்க்கையில உங்களுக்கான நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அடுத்தவங்களையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஸோ கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு பக்கம் நான் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, அடுத்தவங்க வேணா உங்களை மாதிரி மாறணும் அப்படின்னு நினைங்க. ஸோ நீங்க அடுத்தவங்க மாதிரி மாறணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இங்க அடுத்தவங்க போட்டு வச்ச அந்த பாதையில நடக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வழிங்க. அவங்கள மாதிரியே நான் அவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவங்க செஞ்ச விஷயத்த அத்தனையும் நான் செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு வெற்றியாளனுக்கான ஒரு சிறந்த முயற்சியே கிடையாது. உங்களுக்கான பாதையை, உங்களுக்கான பயணத்தை நீங்க தான் உருவாக்கணும். ஸோ அங்கதான் உங்களுடைய வெற்றி ஸ்ட்ராங்கா காத்திருக்கு. ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி, நான்லாம் வேஸ்ட்டுப்பா, அவன் பாரு எவ்வளோ சூப்பரா இருக்கான், அவன் வாழ்க்கையில் அவன் எப்படி முன்னேறிக்கிட்டு இருக்கான், நான்லாம் என் லைஃப்ல ஒரு லூசர், எனக்கு படிக்க வராது, எனக்கு வேலை செஞ்சாலும் என்னோட மைண்ட் சரியான ஒரு நிலையில இருக்காது, நான் சோம்பேறி அப்படின்னு தன்னைத்தானே ஒரு குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி தன்னைத்தானே அடிமட்டமா நினைச்சுக்கிட்டு மட்டம் தட்டி கொள்ளக்கூடிய மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க விலை மதிக்க முடியாத ஒருத்தர் அப்படிங்கிறத முதல்ல நீங்க நம்பணுங்க. ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டான் அப்படின்னு சொன்ன மனுஷங்கள்லாம் வாழ்க்கையில யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தி இருக்காங்க. ஸோ உங்க வாழ்க்கையிலையும் உங்களை யாராவது ஒருத்தர் நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா குறிச்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போக போறீங்க. ஆனா முயற்சிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே நடக்காதுங்க. இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள இருக்கும். ஆனா அதுக்கான முயற்சி பண்ணவே மாட்டாங்க. உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காதுங்க. எழுந்து ஓட ஆரம்பிக்கணும், முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க தொடவே முடியாத தூரத்துல நம்மளுடைய கனவுகள் இருந்தா கூட பரவாயில்லைங்க. ஸோ அதுக்காக வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் என்னால் அடைய முடியுமா அப்படின்லாம் நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, தொட்டு விட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையும் சாய்க்க முடியாது. எவ்வளோ பெரிய உயரத்துல உங்களுடைய கனவுகள் இருந்தாலும் அதை ஈஸியா உங்களால எட்டி பறிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்பிக்கை, தைரியம், முயற்சி இது எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா
100% உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையவே வெறுத்து போனவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, என்னடா வாழ்க்கை அப்படின்னு. வாழ்க்கையை நொந்து போய் வெறுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில தாம் பட்ட வழிகளை எல்லாம் அடுத்தவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் புலம்பி புலம்பி தீர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆனா உண்மையாவே வாழ்க்கைய யார் ஒருத்தர் உணர்ந்திருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில தனக்கு கிடைத்த வழிகள் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு கிடைத்த பாதைகள், இந்த பாதைகளை சொல்லி இது மாதிரி நீங்களும் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ் எல்லாமே வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் ரொம்ப பக்குவமா எடுத்து சொல்லுவாங்க. ஸோ என்னைக்குமே சொல்றேன், வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் நம்ம அழகான வாழ்றதுக்கு தானே தவிர வாழ்க்கையை வெறுக்கிறதுக்காக கிடையாது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்தி அதை ஒரு வழியாக மாற்றி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்லேயே உட்காந்துருந்தோம் அப்படின்னா இங்கே ஒன்றுமே நடக்காது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே நாம் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு தேவையான ஆற்றல், சக்தி எல்லாமே யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த உந்து சக்தி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்க மனசு வைக்கணும். ஸோ 1000 பேர் உங்களை தூக்கி விடுறதுக்கு தயாரா இருந்தாலும் இப்போ ஒரு விளக்கு இருக்குதுங்க, அந்த விளக்குல எத்தனை பேர் விளக்கு ஏற்றி விடுறதுக்கு தயாரா இருப்பாங்க, நெருப்பு குச்சி பத்தி வைக்கிறதுக்கு அப்படி தயாரா இருப்பாங்க. ஆனா அந்த விளக்குல எண்ணெய் இருந்தா மட்டும்தான் அந்த விளக்கு பிரகாசமா எரியும். அதே மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம கிட்ட திறமை இருக்கணும், நாம நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில எத்தனை பேர் தூக்கி விட முயற்சி பண்ணாலும் நாம ஜெயிக்க முடியும். இல்லை யாருமே நம்மளுக்கு உதவி பண்ணலைன்னா கூட நாமளே கையை ஊனி கரணம் போட்டு ஜெயிச்சு வந்துடலாம். ஸோ அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.